வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் கேட்டதையெல்லாம் கொடுப்பார் முருகன். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை ஏற்ற சில வழிமுறைகள் இருக்கிறது. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை, அந்த தீபத்தை ஏற்றும் நேரம், அப்பொழுது என்ன செய்யக்கூடாது என்பது தகவலை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஓம் சரவண பவ என கமெண்ட் செய்யுங்கள். முதலில் உங்கள் வீட்டிலேயோ அல்லது முருகன் கோவிலேயோ தீபம் ஏற்றுவதற்கு முன்பதாக, கோவிலாக இருந்தால் முருகன் அலங்கார ரூபமாக இருக்கும்போது அவர் முன்பு இதை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டின் பூஜை அறையில் முழுவதும் சுத்தம் செய்து சிலைக்கு முன்போ உருவப்படத்திற்கு முன்போ சுத்தமாக பூ வைத்து பொட்டு வைத்து அலங்காரம் செய்த பின்பு 6 வெத்தலைகளை புள்ளி இல்லாமல் எடுத்து கொள்ள வேண்டும். எந்த ஈரமும் இல்லாமல் துணியால் துடைத்த பின்பு வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் வைத்து பிறகு ஒரு தாம்பூலம், அதன் மேல் 6 வெற்றிலைகளை வைத்து 6 பக்கம் இருப்பது போல பூக்களால் அலங்கரி செய்து அதன் மேல் மஞ்சள் குங்குமம் போட்டு அகல் விளக்கு வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தினை ஏற்ற வேண்டும். இந்த விளக்கை ஒவ்வொரு செவ்வாய் கிழமை நாளிலும் செவ்வாய் ஓரை நேரத்தில் ஏற்றி உங்கள் வேண்டுதல் எதுவாயினும் வையுங்கள். இதை 6 வாரம் தொடர்ந்து செய்யும் போது உங்கள் வேண்டுதல் எதுவாயினும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் முருகன். அதை ஏற்றும் நேரம் செவ்வாய் ஓரை, செவ்வாய் கிழமையில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஏற்றலாம். இந்த நேரத்தில் எது உகந்த நேரமாக உங்களுக்கு இருக்குமோ அதை அந்த சமயத்தில் வழிபாடு செய்து ஏற்றலாம். அப்பொழுது செய்யக்கூடாத தவறுகள் என்பது என்னன்னு பார்த்தால், வெற்றிலைகளை காய்ந்ததாகவோ கிழிந்ததாகவோ தானமாக வாங்கியதோ பிறர் கொடுத்ததோ இதில் பயன்படுத்தக்கூடாது. வைக்கும் தட்டு இரும்பு தட்டாகவோ சில்வர் தட்டாகவோ இருப்பது கண்டிப்பாக கூடாது. ஒரு பித்தளை தட்டு அல்லது வெள்ளித்தட்டு போன்றவற்றில் வைத்து ஏற்றும்போது நல்ல பலன் தரும். இதுபோல ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். நல்லதே நடக்கட்டும் முருகன் அருளால்.